ஆகவே முதல்ல நம்ம இத்தாஅத்து ரசூலை சரியாக்கணும். அதுக்கு பிறகுதான் மன்னர்களுடைய சீர்திருத்தம் என்பதும் சமூக சீர்திருத்தம் என்பதும் ஏற்படக்கூடிய ஒன்று. அப்போ மன்னர்களிடத்தில் ஏதாவது குறைபாடுகள், முரண்பாடுகள், மார்க்க விஷயங்களில் ஏதாவது எல்லை மீறுதல்களும் பிரச்சனைகளும் இருக்குமானால் நம்ம அவர்களுக்காக துஆ செய்யணும். அவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவுக்கு தகுதியானவர்களை அல்லாஹ் உருவாக்கு. யாருடைய அறிவுரைகளை அவர்கள் செவிமடுப்பார்களோ அத்தகைய மக்களுடைய அறிவுரைகள் அவர்கள் வரை சென்று சேருவதற்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. புரியுதுங்களா? அவர்களுக்கு நல்ல உள்ளங்களை ஏற்படுத்துவாயாக, அவர்களுக்கு நல்ல தோழர்களை ஏற்படுத்துவாயாக, அவர்களுக்கு இறையச்சத்தை ஊட்டக்கூடிய நல்ல மந்திரிகளை தருவாயாக என்று துஆக்களை கொண்டுதான் நம்ம சீர்திருத்தத்தை தேடணுமே தவிர ஆயுதம் ஏந்தியோ பிரிஞ்சு போயோ அல்லது சண்டைகள் செய்தோ நாம் அந்த சீர்திருத்தத்தை தேடுவோமேனால் அது கண்டிப்பாக சீர்திருத்தமாக இருக்காது, சீரழிவாகத்தான் இருக்கும். அப்போ அந்த மாதிரி நேரங்களில் ஏற்படக்கூடிய கருத்து வேற்றுமைகளில் நம்ம இந்த கருத்து வேற்றுமைகளை பிரிவுக்கும் பிளவுக்கும் காரணமாக்கிடக்கூடாது. நம்ம ஒற்றுமையாக இருக்கணும். அந்த நேரத்தில் ரொம்பவும் நம்ம பொறுமையாக இருக்கணும். புரியுதுங்களா?